வணக்கம் நேயர்களே, வணக்கம். என்னுடைய காலை வணக்கம். எல்லாருமே அப்படியே வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பாருங்க, எங்கள் தோட்டத்தில் இந்த கீரை பறிச்சிட்டு வந்தேன். இந்த பாருங்க கீரையை, இந்த கீரை வந்து பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பாருங்க பொன்னாங்கண்ணி கீரை என் தோட்டத்தில் பறிச்சிட்டு வந்தேன். இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து இது மாதிரி இலையை ஆஞ்சிட்டு இருந்துருங்க. இந்த இலையை இப்படி ஆஞ்சிட்டு எங்கள் தோட்டத்தில் வந்து இருந்தது இந்த கீரை. நெருங்க இலையை இப்படி பறித்து இது மாதிரி கிள்ளி இந்த தண்டை வச்சு இங்கே அப்படியே சேர்த்துக்கிட்டே வாங்க, நான் சொல்கிறேன். இலையை இப்படி ஒன்று ஒன்றா கிள்ளிக்கணும். பார்த்தீங்களா? இதே மாதிரி கிள்ளிக்கணும். இந்த கீரைக்கு பேர் வந்து பொன்னாங்கண்ணி கீரை. இது எங்கள் தோட்டத்தில் நிறையா இருக்குது கீரை. நீங்கள் எப்படி உற்பத்தி பண்ணிக்கணுங்கிறத இந்த கீரையை வச்சு நான் சொல்கிறேன். இந்த கீரை தண்டை எப்படி சேர்த்துக்கிட்டு வாங்க. பார்த்தீங்களா? இப்படி தான் கிள்ளிக்கணும் கீரையை. அப்படியே கீரையை அறுத்து கொண்டாந்து வச்சு இது மாதிரி கீரையை வந்து நீங்கள் கிள்ளிக்கணும். கிள்ளிக்கிட்டே வாங்க அப்படியே. இந்த கீரை எதுக்குன்னா, இந்த கீரை வந்து பருப்பு போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா குளிர்ச்சி. வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு சமம். இது நல்லா சரியான குளிர்ச்சி. இது வந்து உடம்புக்கு நல்லது. தலைமுடியெல்லாம் நல்லா வளரும். கீரை ஐட்டம் வந்து தினம் சேருங்க. கீரை இருந்ததுன்னா கீரையை விடாதீங்க. கீரை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீடியோவில். கீரையெல்லாம் எந்த கீரை கிடைச்சாலும் விடாதீங்க. கீரை வாங்கிட்டு வந்து கீரை கிடைஞ்சோ இல்லை பருப்பு போட்டு வேக வச்சு குழம்பாவோ சாப்பிடலாம். இதேமாரி இலையை பூரா ஆஞ்சிக்கணும். இதான் பொன்னாங்கண்ணி இலை. வறுத்து வருங்க. இதுங்க தண்டை. இதே மாதிரி பறிச்சிக்கணும். இலையை பறிச்சிட்டிங்களா? இந்த இலையெல்லாம் பறிச்சிட்டேன். இப்போ என்ன செய்யறேன்னா, இந்த இலையை வந்து அப்படியே அலசிட்டு, இன்னும் நல்லா அலசிட்டு, ஒரு அலசுக்கு 3 அலசு 4 அலசு அலசிட்டு நல்லா அரிமனையில் அரிஞ்சு நல்லா நொறுங்க அரிஞ்சு பருப்பு போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்து. அப்புறம் இந்த தண்டை பாருங்க, இந்த பாருங்க கீரை தண்டு. அதோட தண்டு இன்னும் கீரை இருக்குது. கொஞ்சமாக ஆஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கீரை தண்டை இப்போ என்ன செய்யணும்னா, இது மாதிரி பாலித்தீன் பை வாங்கிட்டு வாங்க. இது மாதிரி பை வாங்கி வந்து உரமண் இருக்குல்ல, ஆட்டு சாணம் இல்லது மாட்டு சாணம் எது இருக்கோ அதை அள்ளி வந்து பேக்கிங் பண்ணிங்க. இந்த இதே மாதிரியே இங்கே இருக்குது பாருங்க. வச்சுருக்கேனா? இங்கே வச்சுருக்கேன் அள்ளி. நான் என்னென்னா கீரை பறிச்சிட்டு வந்தேன்னா அதை பறிச்சிக்கிட்டு இலையை பறிச்சிக்கிட்டு இதே மாதிரி தான் நான் நட்டு வச்சுருவேன். இப்போ பாருங்கள் எப்படி நடுறதுன்னு. இது மாதிரி 2 இல்லை 3 சேர்த்து இது மாதிரி நான் நல்லா நட்டு வச்சிடணும். இப்படி நல்லா மண்ணை நோண்டி விட்டு இப்படி நட்டு வச்சிடணும். தெரியுதா? அந்த வருங்க இதே மாதிரி நட்டு விடணும். இதே மாதிரி நட்டுக்கிட்டு வரணும். அவருக்கு வரணும். 2 இல்லை 3 இதே மாதிரி சேர்த்து நடலாம். நட்டு இதே மாதிரி நட்டு வைங்க. நட்டாச்சா? இதே மாதிரி இப்போ வந்து நான் வந்து 3 பாக்கெட்டு தான் போட்டுருவேன். பாக்கி இருக்குது. மறுபடியும் அள்ளி ஒன்றாந்துச்சு நான் நட்டு வச்சுருவேன். ஏன்னா இன்னும் கீரை ஆஞ்சி உங்களுக்கு சும்மா சேம்பிளுக்காக கொஞ்சோண்டு தான் ஆஞ்சேன் கீரை. இந்த பாருங்க இதேமாரி பாலித்தீன் பை வாங்கியாந்து இது மாதிரி பேக்கிங் பண்ணி மண் மாட்டு சாணம் இல்லை ஆட்டு சாணம் போட்டு அப்படியே வந்து எல்லாம் இது மாதிரி நட்டு வச்சிட்டிங்கன்னா, அப்படியே நட்டு வச்சு முற்றத்து வாசலில் இல்லை பின்பக்கம் தோட்டத்தில் வச்சுட்டிங்கன்னா 1 வாரத்தில் நல்லா தண்ணி தெளிச்சிட்டு வரணும். 1 வாரத்தில் உங்களுக்கு கீரை வந்து நல்லா 1 கட்டு கீரை சேர்ந்துடும். அப்புறம் அதை கிள்ளியாந்து இதே மாதிரி பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வந்து கீரை உங்கள் வீட்டில் வந்து அத்துப்படி ஆகாது. எல்லா கீரையுமே இருக்கும். அதேமாரி ஒவ்வொரு கீரையும் இதேமாரி பயிரிட்டுக்குங்க.
இந்த கீரை வந்து அவ்வளோ பேஸ்ட்டு, நல்ல கீரை, நல்லா அருமையான கீரை. இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா குளிர்ச்சியை தரும். வணக்கம். அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த கீரையை பற்றி நீங்கள் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள், என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வணக்கம் நேயர்களே, வணக்கம்.